ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸ் தான் நான் இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீரீஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டெய்லியும் ஒரு 5 கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன். அதுவும் ரீசெண்டாக கேட்கப்பட்ட டிஎன்பிசி கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டு வர போகிறேன். அந்த கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே கொஷின் உங்களுக்கு கேட்டாலோ, இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு கொஷினில் கேட்டாலோ, அது ஈஸியாக நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் நம்ம போகலாம். லோக்பாலை குறித்தான சொற்றொடரில் கீழ் வருவனற்றுள் எவை சரியானவை? ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் லோக்பால் பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. லோக்பாலின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படுகிறார். இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 50% குறையாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சிறுபான்மையினர் மற்றும் பெண்கள் ஆகியோர் பரிசீலனை குழுவில் இடம்பெறல் வேண்டும். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதன் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் அல்லது 65 வயது, இவற்றுள் எது முந்தையதோ அது ஆகும் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கரெக்டு. தேர்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏன்னா இந்த பதவிக்காலம் லோக்பாலுடைய பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ஓகேங்களா, அல்லது 70 வயது. ஓகேங்களா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. மற்ற 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? லோக்பால் லோக்பாலின் தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினரை ஒரு தேர்வு குழுவினால் தேர்வு செய்யப்படும். அது கரெக்டு தான். செலெக்ஷன் கமிட்டி தான் இவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மொத்தம் ஃபஸ்ட்டு லோக்பால்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோக்பால் பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த லோக்பால் அப்படின்ற இந்த வார்த்தையை யார் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, கூறினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்எம் சிங்வி. ஓகேங்களா? எல்எம் சிங்வி அவர்கள் தான் இந்த ஃபஸ்ட்டு லோக்பால், லோக் ஆயுக்தா இந்த வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது. சரிங்களா? லோக்பால் அப்படின்னா என்ன அப்படின்னா, லோக்னா என்ன? மக்கள். ஓகேங்களா? லோக்னா என்ன? மக்கள். அப்போ லோக்பால் அப்படின்னா மக்களை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? லோக்பால்னா என்ன? மக்களை காப்பவர். ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் மசோதா மக்களவையில் எப்போ தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1968 தான் தாக்கல் செஞ்சாங்க. ஓகேங்களா? லோக்பால் மசோதாவை முதல்ல ஃபஸ்ட்டு மக்களவையில் எப்போ தாக்கல் செஞ்சாங்கன்னா 1968 தாக்கல் செஞ்சாங்க. தாக்கல் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் சாந்தி பூஷன். ஓகேங்களா? வழக்கறிஞர் சாந்தி பூஷன் அவர்கள் தான் முதல்ல என்ன பண்ணுறாங்க? லோக்பால் மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க. ஸோ இந்த லோக்பால் அப்படின்றது எங்கேருந்து இந்த ஓம்பட்ஸ்மன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓம்பட்ஸ்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல்ல எங்கேருந்து கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன் நாட்டிலிருந்து தான் இது என்ன பண்ணாங்க? இந்த ஓம்பட்ஸ்மன் கொண்டுட்டு வந்தது. சரிங்களா? ஸ்வீடன் நாட்டிலேருந்து தான் கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ இப்போ இந்த மக்களவையில் எப்போ இந்த லோக்பால் மசோதா நிறைவேறியது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2013 டிசம்பர் மாதம். ஓகேங்களா? டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி மக்களவையில் லோக்சபாவில் நிறைவேறிச்சு. ராஜ்யசபாவில் அதாவது மாநிலங்களவையில் 2013 டிசம்பர் 18 நிறைவேறிச்சு. ஓகேங்களா? இதை யார் நிறைவேற்றினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஹசாரே. யார் நிறைவேற்றினான்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஹசாரே தான் இந்த லோக்பால் மசோதாவை நிறைவேற்றினது. ஓகேங்களா? ஸோ லோக்பால், இவ்வளோ தூரம் லோக்பால் அப்படின்னு சொல்கிறோமே, லோக்பால்னால் மெயினாக எதுக்கு கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா, மத்திய அளவில் பிரதமர், அதாவது பிரைம் மினிஸ்டரோ உட்பட, ஓகேங்களா, உட்பட எல்லா அரசு அதிகாரிகளையும் ஏதாவது அவங்க ஊழல் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்கள விசாரணை செஞ்சு அதுக்குண்டான தண்டனையை கொடுக்கறது தான் இந்த லோக்பால். ஓகேங்களா? இந்த லோக்பால் அப்படின்றது மத்திய அளவில், லோக் ஆயுக்தான்றது மாநிலங்கள், ஸ்டேட் லெவலில். ஓகேங்களா? ஸோ இது லோக்பால் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ லோக்பால் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா,
ஒரு சேர்பர்சன், ஓகேங்களா, ஒரு சேர்பர்சன் 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஒரு சேர்பர்சன் 8 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இந்த 8 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் வந்து ஜுடிஷியரி, ஓகேங்களா, அதாவது நீதித்துறையிலேருந்து வருவாங்க, ஓகேங்களா. இன்னொரு 4 மெம்பர்ஸ் தான் வந்து நம்ம இங்கே பார்த்தோம்ல, இந்த 50% குறையாமல் இந்த கேட்டகரியில் இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சிறுபான்மையை, அப்புறமா பெண்கள், இவங்களுக்கு வந்து அந்த 50% வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 பேர் வந்து நீதித்துறையிலேருந்து, 4 பேர் வந்து அந்த பிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேட்டகரியில் வரணும், ஓகேங்களா. இதனுடைய முதல் தலைவர் யார்? இந்த லோக்பாலுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பினாக்கி, எழுதிக்கோங்க, பினாக்கி சந்திரகோஷ், ஓகேங்களா, பினாக்கி சந்திரகோஷ். இப்போது தற்போதைய தலைவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து 2024 வந்து மார்ச் மாதம் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. யார் இந்த தலைவரெல்லாம் வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட், ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. யாருன்னா அஜய், எழுதிக்கோங்க, அஜய் மணிக்ரா கான்விஹார், ஓகேங்களா, கான்விஹார், அஜய் மணிக்ரஹா கான்விஹார், ஓகேங்களா. ஏஎம் கான்விஹார் கூட சொல்லுவாங்க இவங்கள, ஓகேங்களா, ஏஎம் கான்விஹார்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து தற்போதைய சேர்பர்சன், ஓகேங்களா, தற்போதைய தலைவர் தான் இவர், ஓகே. ஸோ இதனுடைய பதவிக்காலம் நம்ம பார்த்துட்டோம், 5 வருடங்கள் அல்லது 70 வயது, ஓகே. இது யார் நியமிப்பார்? குடியரசுத் தலைவர், பிரசிடெண்ட் தான், அவர்கள் தான் வந்து இவங்களை வந்து நியமிப்பாங்க. ஸோ ஓவரால் வந்து லோக்பால் பற்றி ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு லோக்பால் அப்படின்ற வேர்டை வந்து சொன்னது எல்எம் சிங்வி. இது லோக்பால்னால் என்னது? மக்களை காப்பவர். ஃபஸ்ட்டு இந்த லோக்பால் மசோதா வந்து எந்த வருஷம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா 1968. யார் வந்து தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா சாந்தி பூஷன், ஓகேங்களா. இந்த ஓம்பட்ஸ்மன் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது அப்படின்னா ஸ்வீடன் கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ தாக்கல் எப்போ நிறைவேறுச்சுன்னா, அதாவது மசோதா வந்து எப்போ நிறைவேற்றப்பட்டுச்சுன்னா லோக்சபாவில் 2013 டிசம்பர் 17, ராஜ்யசபாவில் வந்து 2013 டிசம்பர் 18. யார் வந்து நிறைவேற்றினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா ஹசாரே. ஸோ ஒரு லோக்சபாவில் பார்த்தீங்கன்னா லோக்பாலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1+8, அதாவது ஒரு சேர்பர்சன் 8 மெம்பர் இருப்பாங்க. அதில் 8ல் 4 மெம்பர் வந்து நீதித்துறையிலேருந்து, 4 மெம்பர் வந்து அந்த கேட்டகரி, ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் ப்ளஸ் பெண்கள், ஓகேங்களா, அதில் 4 பேர் வந்து எடுப்பாங்க. முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பினாக்கி சந்திரகோஷ். தற்போதைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் கான்விஹார், ஓகேங்களா. இவங்களை யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் அண்ட் சேர்பர்சனை வந்து யார் நியமிப்பாங்க அப்படின்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவர், ஓகேங்களா. ஸோ ஒரு கொஷினில் நம்ம இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் கொஷின் போகலாம். 1806 வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார்? ஸோ சென்னை மாகாணத்தோட கவர்னராக 1806 வேலூர் கழகம், வேலூர் முட்னி வந்து நடந்தபோது அந்த டைமில் யார் கவர்னராக இருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பென்டிக், ஓகேங்களா. லார்ட் வில்லியம் பென்டிக் அவர்கள் தான் வந்து அந்த டைமில் சென்னையோடைய கவர்னராக இருந்திருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்து 1803 1807 வரைக்கும் சென்னை கவர்னராக இருந்திருக்காரு, ஓகேங்களா. ஓகே, அதே மாதிரி 1827 1833 வரைக்கும் பெங்கால் கவர்னராக இருந்திருக்காரு, ஓகேங்களா. பெங்கால் கவர்னராக இருந்திருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. இது கொஷின் கூட கேட்பாங்க, ஹூ இஸ் த ஃபஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு கேட்பாங்க. ஓகே, முதல் கவர்னர் ஜெனரலாக இந்தியாவுக்கு வந்து யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வில்லியம் பென்டிக் தான், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கே, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் யாருன்னா வில்லியம் பென்டிக் அவர்கள் தான்.
என்ன வருஷம்னா 1833 1835 வரைக்கும் கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. இந்தியாவோட கவர்னர் ஜெனரலாக இருந்திருக்காரு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் கொஷின் போகலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள். சுர் டைனஸ்டி, அதாவது சுர் வம்சத்தை நிறுவியவர் யார்? இது வந்து ஒரு முகலாயர்கள் லெசனில் வரும். ஓகேங்களா? சுர் வம்சத்தை நிறுவியவர் யார்னா ஷெர்ஷா. ஓகே, ஷெர்ஷா தான் வந்து சுர் வம்சத்தை நிறுவியவர். ஓகே, ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பாபர் இவங்கெல்லாம் வந்து இந்த இதுக்கே வரமாட்டாங்க, முகலாய வம்சத்துலேயே வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஷெர்ஷா இது இவங்க பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சுர்வம்சம் ஷெர்ஷா அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இங்கே பாருங்க. ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நிதி ஆயோக்? நிதி ஆயோக்கின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிதி ஆயோக் பற்றி ஒரு சின்ன ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இதனுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், அதாவது நரேந்திர மோடி அவர்கள் தான் வந்து இந்த நிதி ஆயோக்கினுடைய தலைவர். ஓகேங்களா? ஸோ நிதி ஆயோக்கை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃபாக கொஞ்சம் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த நிதி ஆயோக் அப்படின்றது வந்து எப்போ வந்து நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா 1 ஜனவரி 2015 தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிதி ஆயோக் அப்படின்றது வந்து நிறுவப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? நிதி ஆயோக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னா திட்டக்குழு, அதாவது திட்ட கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, பிளானிங் கமிஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நிதி ஆயோக்கு முன்னாடி இருந்தது. இதுதான் இந்த திட்ட கமிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 15 மார்ச் 1950 வந்து இது அப்பத்துலேருந்து இதுதான் இருக்குது, பிளானிங் கமிஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் பிளானிங் கமிஷன் போய் நிதி ஆயோக் அப்படின்றது வந்துச்சு. இதனுடைய நிதி ஆயோக்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. நிதி ஆயோக்குடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? டெல்லியில் இருக்குது. நிதி ஆயோக்குடைய தலைவர் யார்? பிரைம் மினிஸ்டர், அவர் தான் வந்து நரேந்திர மோடி. வைஸ் சேர்மன், அதாவது துணைத் தலைவர் யார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமன் பெரி. ஓகேங்களா? யார்? சுமன் பெரி தான் வந்து வைஸ் சேர்பர்சன், துணை தலைவர். ஓகேங்களா? சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2023 வந்து சிஇஓ வந்து சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? அவருடைய பேர் என்னென்னா பிவிஆர் சுப்பிரமணியன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க, பிவிஆர் சுப்பிரமணியன். இவருக்கு முன்னாடி இருந்தவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரன் ஐயர் அப்படின்ட்டு இருந்தார். அவர் வந்து வேர்ல்ட் பேங்கோடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக ஆனதுனால புதுசாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா பிவிஆர் சுப்பிரமணியனை வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா? நிதி ஆயோக்கு வந்து நிதி ஆயோக்னா என்ன, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, நிதி ஆயோக்கு முன்னாடி யார் இருந்தால், அதனுடைய தலைவர் யார், அதனுடைய சேர்பர்சன் யார், அதனுடைய சிஇஓ யார், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து எந்த அமைச்சகத்தின் கீழ் வருது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சகம். ஓகேங்களா? நிதி ஆயோக் வணிகம் மற்றும் தொழில் அமைச்சகத்துக்கு கீழே வந்து இது வருது. ஓகேங்களா? அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? அதில் தான் வந்து இந்த நிதி ஆயோக் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ இது சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அபவுட் நிதி ஆயோக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வரும் இடங்களில் எந்த இடத்தில் அனல் மின் நிலையம் இல்லை? தெர்மல் ஸ்டேஷன் வந்து எங்கே இல்லை அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சால் தான் இல்லைன்றது நமக்கு தெரியணும். ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அனல் மின் நிலையங்கள் அப்படின்றது வந்து 4, மொத்தம் 4. ஓகேங்களா? ஒன்று தூத்துக்குடி, ஒன்று எண்ணூர், ஒன்று மேட்டூர், இன்னொன்று வந்து நெய்வேலி. ஓகேங்களா? நெய்வேலி. ஸோ இங்கே வந்து நெய்வேலி இல்லை, நெய்வேலிக்கு பதிலாக ராணிப்பேட்டை இருக்குது. ஸோ ராணிப்பேட்டை தான் வந்து அங்கே அனல் மின் நிலையம் இல்லை. ஓகேங்களா? மொத்தம் வந்து எத்தனை அனல் மின் நிலையம் இருக்குது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மொத்தம் 13 அனல் மின் நிலையங்கள் ஓவரால். ஓகேங்களா? அதில்
தமிழ்நாட்டில் வந்து 4 இருக்குது, முக்கியமான 4 அனல் மின் நிலையம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு 10th ஜியாகிரஃபியில் ஓகேங்களா இந்திய வளங்கள் மற்றும் வளங்கள் பாடம் அப்படின்ட்டு இருக்கோம்ல, அது ரிசோர்ஸஸ் ஓகேங்களா 4th லெசனில் இருக்கும். அந்த பாடத்தில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்லேருந்து தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அனல் மின் சக்தி அப்படின்ட்டு ஒரு பேராகிராஃப் இருக்கும், அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் 5 questions வந்து நம்ம பார்த்தோம் வித் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை போடுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷோபா. நன்றி.